الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. முதல் அனுப்புவதனால கொஞ்சம் தாமதம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் சிறந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். தஸ்ஹீஹு திலாவா, நாங்கள் ஓதக்கூடிய ஓதலை திருத்தம் செய்தல் என்ற தலைப்பில் உள்ள எங்களை இந்த வகுப்பில் 3வது வகுப்பில் நாங்கள் இருக்கிறோம். சென்ற 2 வாரங்களும் சிறியொரு முன்னுரை நாங்கள் பார்த்தோம். இந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்ற விடயத்தை பற்றி பார்த்தோம். உண்மையாகவே குர்ஆன் சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகிறதாக இருந்தால் பேசுகிறதுக்கும் சலைப்பில்லாமல் கேட்குறவங்களுக்கும் அப்படி நிறைய பேசக்கூடிய நிறைய குர்ஆன் சம்பந்தமான அறிவுகள் இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய தலைப்பு நாங்கள் ஓதக்கூடிய ஓதலை திருத்தணும். ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்கிற ஒரு ஹாஃபில் எப்படி ஓதுவாரோ அதை போல தான் ஒரு சாதாரண மனிதனும் ஓதணும். ஏண்டிய காரியமா ஏல்மா பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியை முயற்சிப்பாங்கன்னு சொன்னால் இயலும். எனக்கு நிறைவேற்கிறது, நான் ஹிஃபுல் செய்கிற நேரம் குர்ஆன் மனனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் கொழும்பு பெரிய பள்ளியில் சில போட்டிகளுக்காக வேண்டி நாங்கள் போவோம். போட்டிகள் நடக்கும், ஒவ்வொரு இடங்களில் நடக்கிற நேரத்தில் நாங்கள் போட்டிகளுக்காக போவோம். அதில் ஒரு போட்டி இருக்குது, முரத்தல், குர்ஆனை மனனத்தில் பார்க்காம ஓதுறது, அந்த போட்டி. இன்னொரு போட்டி இருக்குது கிராத்துன்னு சொல்லி. கிராத்துன்னு சொன்னால் குர்ஆனை பார்த்து தஜ்வீத் முறைப்படி அதற்குள்ள அந்த முறைகளை பேணி ஓதுறது. இந்த போட்டியில் எனக்கு நினைவு இருக்குது, எங்களோட இருந்த ஹாஃபில்மார்களுடைய சகோதரர்கள், அவங்க ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களும் வருவாங்க மதரசால ஓதுற பிள்ளைகளோட போட்டி போட்டுறதுக்கு. ஏன் வருவாங்கன்னு சொன்னால் பார்த்து தான் ஓதுறது. ஆனால் ஓதல்ட அமைப்பு தஜ்வீத் முறைப்படி பேணி ஓதுறதுல எல்லாமே ஒரே மாதிரி. எனக்கு நினைவுக்கு ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுடைய தம்பி இந்த போட்டிகளை முன்னாலும் வருவார், மதரசா புள்ளைகளையும் தாண்டி வருவார். ஏன் அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து தேவை என்று முயற்சி செஞ்சு அவர் அடைஞ்சு கொண்ட ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் எங்களுக்கு லேசான ஒரு குர்ஆனை தான் தந்திருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இதை இலேசாக்கி தந்திருக்கிறதா சொல்லிக்கிறான். ஆகவே இலேசாக்கி தந்திக்கிறான்னு சொன்னால் அதை ஓதுறது, மனனம் செய்கிறது, வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது, மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விடயங்களை தான் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த வகையில் இதை ஆயுள் பூர்த்தியாகவே ஆயுள் முழுதும் ஓத தெரியாமலே நாங்கள் இருக்கிறதுன்றது பெரிய ஒரு அநியாயம், பெரிய ஒரு அநியாயமும் அலட்சியமும். ஆகவே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் முயற்சிக்கணும். எப்படி ஒவ்வொரு பாசைகளை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக அதில் முன்னேறி போவாங்களோ அது தனிப்பட்ட முயற்சியை வச்சு அடையக்கூடிய பிரதிபலன். இதே போல் இதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஏண்டிய மட்டும் வகுப்பு நேரம் இல்லாத நேரங்களில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சில வீடியோக்கள் தருவோம். நாங்கள் சில இதுகளை ஆரம்ப கட்டங்களில் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்காகவே சில வீடியோக்களை போட்டு காட்டுவோம். அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு ரூமில் இருந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா இதை எடுத்து பயிற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த குர்ஆனுக்கு ஹிதுமத் செய்தவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. தற்கால ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய டாக்டர் ஐமன் பின் ருஷ்தி சுவைத் என்று சொல்லக்கூடிய உலக பிரபலியம் பெற்ற ஒரு ஆலிமுடைய அட்லஸ் தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு தஜ்வீத் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான, அதில் மிக டீப்பாக சில இடங்களில் அவர் சில பாடங்களில் போயிருக்கிறார். அது சாதாரணமாக அரபு இலக்கணம் படித்தவங்களுக்கு லேசாக இருக்கும். ஆகவே அந்த இடங்களுக்கெல்லாம் போகாமல் தேவையான விடயங்களை தெரிவு செஞ்சு அந்த கிதாபில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். ஆக இந்த கிதாப் பொறுத்தவரையில்
பல அரபு நாடுகளில் பல லைப்ரரியில் விற்கப்படுகிறது. சில வேளை ஆங்கிலத்திலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமான்னு தெரியாது. ஆனால் சில விடயங்கள் இதில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், அதாவது படங்களோட விடயங்கள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு பாச தெரியாதவருக்கும் அதை பார்த்து பயிற்சி எடுக்க வேண்டிய மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் சில தற்காலத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் நியமத்தான் யூடியூப் போன்ற சாஃப்ட்வேர்கள். இதில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய வழிகளையும் நாங்கள் காட்டுவோம். இந்த கிதாபு சிரியா, உருதுன், லெபனான், இமாராத், இந்த சவுதி, மிஸ்ர், அல்ஜீரியா, குவைட் போல பல நாடுகள்லையும் இந்த கிதாப் எடுத்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த கிதாபை கோர்வை செஞ்சவர் பல நாடுகளுக்கு, உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு சென்று அவர் நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறோம். இதில் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான, அதாவது நாங்கள் நாடக்கூடிய அடிப்படையான விஷயங்களுக்கு முன்னால் சில விடயங்களை தாண்டித்தான் அதுக்கு போக வேண்டியிருக்குது. அதனால் அஹ்காமு தஅவ்வுத் வல் பஸ்மலா, அவுது பிஸ்மிலுடைய சில சட்டங்கள் மிச்சம் அதில் அலசி கொண்டிருக்க மாட்டோம், லேசாக போய்கொண்டிருக்கும். அதில் அஹ்காமுல் பஸ்மலா பைன சூரத்தி, 2 சூறாக்களுக்கு மத்தியில், உதாரணமாக அநேகமாக 10 சூறா பாடமானவங்க அதிகமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அலம் தர கைஃபல் இருந்தபடி நாஸ் வரையில பாடமானவங்க அதிகமாக இருப்பீங்க. 2 சூறாக்கள் நாங்கள் சில வேளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இமாம் ஓதும் பொழுது அநேகமாக ரமதானுடைய காலத்தில் ஓதுவார், தொடர்ச்சியாக சில சூறாக்களை சேர்த்து ஓதிக்கொண்டு போவார். இப்படி ஓதக்கூடிய கட்டத்தில் 2 சூறாக்களுக்கு மத்தியில் இந்த பிஸ்மில் நாங்கள் எந்த முறையில் ஓதுறது என்ற விடயத்தை இன்னைக்கு படம் வடிவில் இங்கே காட்டப்பட்டிருக்குது. இதில் சில வேளை நீங்கள் பார்க்குற பார்வையில் பெஸ் பார்வைக்கு இது மந்திரம் மாதிரி இருக்கும், ஆனால் லேசான ஒரு விஷயம். அதில் முதல் பெட்டி பாருங்க, மேலுக்கு ஒரு மஞ்சள் பெட்டி, 2வது பிஸ்மில், அடுத்த பெட்டி பிஸ்மில், பஸ்மலான்னு சொல்றது பிஸ்மிலுக்கு. சரி, 3வது பெட்டியில் அடுத்த சூறா, சரியா? அதுக்கு அடுத்த பெட்டியிലേക്ക് சட்டம் நேரையா ஆகுமா ஆகாதா என்று சட்டம் போடப்பட்டிருக்குது. சரிதானே? அப்போ உதாரணம் நான் சொல்லி காட்டுறேன். சூரா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, அந்த சூரால கடைசியில் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். இப்போ நான் என்ன செஞ்சேன், அலம் தர கைஃப சூரா முடிச்சுட்டு லியூராஃபி குரைஷோட பிஸ்மில் என்ன செஞ்சேன், சேர்த்து சொன்னேன். சரிதானே? இப்போ இதில் இவர் பிக்சரில் காட்டிருக்கிறாரு, சிவப்பாக காட்டிருக்கிறதெல்லாம் பிரிக்கிறது, நீளமாக காட்டிருக்கிறது சேர்க்கிறது, சேர்த்து போட்டிருக்கிறார். சரிதானே? அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் முறை இப்படி ஓதுறது, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். நாங்கள் என்ன செய்யறது, முதல் சூறா முடிச்சு போட்டு 2வது பிஸ்மில் ஓதுறது, 3வது அடுத்ததாக அடுத்த சூறா ஓதுறது. இது ஆகும், கூடும். சரிதானே? அதில் போட்டிக்கு ஜாயிஸ்ன்னு போட்டிக்கு தானே, ஜாயிஸ் பச்சை போட்டிக்கிற கூடு என்ற அர்த்தம். அந்த ரவுனா பச்சையா போட்டுக்காட்டி கூடு என்ற அர்த்தம். இன்னொரு முறை பாருங்க, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். இப்போ நான் என்ன செஞ்சேன், முதல் சூறா முடிச்சு போட்டு 2வது சூறாவோட சேர்த்து ஓதினேன். அது ஆகுமா? அதுவும் ஆகும். 3வது ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூலின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். இப்போ என்ன செஞ்சேன், 3யுமே சேர்த்து ஓதினேன். அதுவும் கூடுமா? கூடும். அடுத்தது பாருங்க, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூலின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். இப்போ என்ன செஞ்சேன், முதல் சூறாவோட அந்த பிஸ்மில்லா என்ன செஞ்சேன், சேர்த்தேன். 2வது சூறால என்ன செய்யல, பிஸ்மில்லா சொல்லல. உதாரணம் பாருங்களேன், சூரா ஃபலக் எடுங்க, ஃபலக் ومن شر النفاثات في العقد
ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس. இது விளைஞ்சா முதல் சூறாவோட என்ன செஞ்சிட்டேன், பிஸ்மில்ல சேர்த்தேன். இது கூடுமா? கூடாது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு வேண்டிக்கிற இது மட்டும்தான் மெயினா. பிஸ்மில்ல முதல் சூறாவோட சேர்த்து போட்டு ரெண்டாவது சூறாவை பிஸ்மில் இல்லாம விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க இந்த பாயிண்ட், சரிதானே? எல்லாம் இருந்தாலும் இது ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசு தானே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்க இருந்தாலும் சில வேலை என்னன்னா எங்களுக்கு அவசரமாக ஓதுற நேரங்கள் நாங்கள் என்ன செய்வோம், மூச்சு பிஸ்மிலோட வந்து நின்றோடனே சரி அடுத்தது என்ன செய்வோம், சூறா ஆரம்பிப்போம். அப்படி இல்லை, நின்றா செய்வல் இல்லை, மொரம் பிஸ்மில்லேருந்து ஆரம்பிக்கணும், சரிதானே? இது பிஸ்மில்ட ஒரு சட்டம் உண்டு. அவர் கிதாபில் இந்த சட்டங்கள் லேசான விஷயங்கள்னால ஞாபகப்படுத்திக்கிறார். நினைவிக்குதா இப்போ எல்லாருக்கும்? மெயினாக கடைசி உள்ளது நினைவிந்தா போதும், அதுதான் நோக்கம், சரிதானே? முதல் சூறாவோடு நாங்கள் பிஸ்மில்ல சேர்த்துட்டோம்டா இரண்டாவது சூறாவை தனியாக நாங்கள் பிஸ்மில் இல்லாமல் ஓதக்கூடாது. அது சுன்னாவுக்கு மாற்றம். என்ன சரி, கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அது இல்லாமல் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜின்னா, சர்ஜூன், டாக்டர் தாவூத், ஹுமைத், ஹமீத் இவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எசாவை சொல்ல போல இவங்களோட பேரை சொல்லித்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். சரி, அடுத்தது அவுதும் பிஸ்மிலும், சரியா? அவுதும் பிஸ்மிலும். அடுத்த சூரா அவுது பிஸ்மில் சூரா. எத்தனை இருக்குது? 3 உண்டு. அவுது பிஸ்மில் சூரா. இது என்னது? 3 விதத்திலையும் என்ன செய்யலாம், ஓதலாம். தனித்தனியாகவும் ஓதலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. சரியா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. சேர்த்து முதலாம். அல்லது அவுத மட்டும் பிஸ்மிலோட பின்னால சேர்த்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அப்படி இல்லைன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. இல்லையா? 3 மாதிரியும் எப்படியுமே என்ன சொல்லலாம், முதல்ல சூறாவை சேர்க்கும் பொழுது சூறாவோட சேர்த்து போட்டு இங்கே ரெண்டாவது சூறாவை தனியாக ஓதக்கூடாது. அவுது பிஸ்மில்ல பொறுத்த வரையில் என்ன 3-4 விதத்திலையும் ஓதலாம். இல்லையா? முதல்ல காட்டிக்கிறது தனித்தனியாக ஓதுறது, கட் பண்ணுறது. அவுது வேற, பிஸ்மில் வேற, சூறா வேற. ரெண்டாவது காட்டிக்குது அவுதே பிஸ்மிலையும் கட் பண்றது. அவுது வேற, பிஸ்மில் வேற, பிஸ்மில சூறாவோட சேர்க்கிறது. ரைட்? மூணாவது 3யுமே சேர்த்து அவுது பிஸ்மில் சூறா 3யும் சேர்த்து. நாலாவது அவுதே பிஸ்மிலையும் சேர்த்து சூறாவை பிரிச்சு. ரைட்? இது எல்லா இதுவும் ஆகும். ஓகே, ஹைர். இது ஒரு சின்ன இது தான். இன்ஷா அல்லாஹ் மற்ற இதுகள் உங்களுக்கு பயிற்சி பாடங்களாக இருக்கும். இது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான். மற்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடியகள் பயிற்சி பாடமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் அடுத்த இதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம்.